சுட சுட உங்களுக்காகவே இதோ உங்களுக்காக தவளைக்கறி. ஸோ தவளையை வந்து தலையை மட்டும் அறுத்துக்கிட்டு பாடி அப்படியே நல்ல அந்த என்ன வடிவேல் சார் சொல்ற மாதிரி அப்படியே மேலாப்புல உப்பை தூவி அப்படியே லைட்டா மசாலா போட்டு அப்படியே ஒரு வதக்கி சிக்கன் பரட்டு மாதிரி பண்ணி தருவாங்க போல இங்க. ஸோ இங்க பாத்தீங்களா ஷேப்பா வெட்டியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போற ஐட்டம் பாம்பு தோல். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் டிஷ்ஷிங்க. ஸோ வந்து பாம்பு தோலை வந்து உரிச்சு அதை வந்து என்னமோ பண்ண வச்சிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த பிரதானமான இந்த செக்ஷனில் நம்மளுடைய ஸ்டார் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமக்கறியும் தவளைக்கறியும் தான். கண்டிப்பாக என்ன சொல்கிறது, இந்த ஊர்க்கார மக்கள்லாம் சொல்லுவாங்க, எப்பா எங்கள் ஊருக்கு வந்தால் இதெல்லாம் திண்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் டிஷ் சொல்லுவீங்க இல்லையா. மதுரைக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, எப்பா இங்கே வந்தால் மட்டன் தோசை சாப்பிடாம மதுரையை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சைனா வந்தீங்கன்னா தவளைக்கறி சாப்பிடாம நீங்கள்லாம் போகக்கூடாதுப்பா சொல்லிவிட்டேன்.